Hi friends, welcome to K-Made Gate is Education. Political lecture exam pattern பார்த்தீங்கன்னா 100 1 mark question, 40 2 mark question. 100 1 mark questionல நம்ம மேக்ஸ்ல இருந்து அப்ராக்சிமேட்டா 10 क्वेश्चन எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 2 marks questionல அப்ராக்சிமேட்டா 5 questions எதிர்பார்க்கலாம். சோ ஒரு 10 மார்க், இது ஒரு 10 மார்க், 20 மார்க் உங்க கையில இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் தியரி எல்லாரும் படிப்பாங்க சேம். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் தியரி படிக்கிறப்ப எல்லாரும் காமன் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நெட்வொர்க் தியரி படிப்பாங்க. ஆனால் கொஸ்டின் கொடுக்குறப்ப ஆன்சர் தப்பு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? சிமிலர்லி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாரும் படிப்பாங்க. கண்ட்ரோல் சிஸ்டம்ஸும் தப்பு பண்ண முடியாது. மெஷர்மெண்ட்ஸ், மிஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், இந்த 5 சப்ஜெக்ட் எல்லாரும் பேப்பர் அந்த 5 சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் கஷ்டமா இருந்தா எல்லாரும் கஷ்டமா இருக்கும். படிச்சவங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ படிச்சவங்களுக்கு எல்லா அந்த 5 சப்ஜெக்ட்ல எனக்கு கஷ்டமா இருந்தா எல்லாரும் கஷ்டமா இருக்கும். ஈஸியா இருந்தா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நான் குறிப்பிட்டு படிச்சவங்க எல்லா சிலபஸ் எல்லாம் இந்த 5 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த 6 சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க் ஃபெச் பண்ணணும். புரிஞ்சுதா? இங்கேருந்து மார்க் ஃபெச் பண்ணணும். ஸோ மார்க் ஃபெச் பண்ணணும்னா இதுக்கு மேல அனலாக் சர்க்யூட்ஸ் படிச்சிருக்கணும், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் படிச்சிருக்கணும், மைக்ரோ ப்ராசஸர் படிச்சிருக்கணும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி படிச்சிருக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அவன் இந்த 5 சப்ஜெக்ட்ல அனலாக், டிஜிட்டல், மைக்ரோ ப்ராசஸர், இஎம்எஃப்டி, மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த 5ல ஸ்கோர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ். ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். அவரோட டெப்த்ல கொடுக்க மாட்டாங்க. கேட் எக்ஸாம் லெவலில் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மீடியம் லெவலில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல 20 மார்க் உங்க கையில இருக்கு. எல்லாருக்கு டிஜிட்டல் அது உங்க கையில இருக்கு. இஎம்எஃப்டி உங்க கையில இருக்கு. மைக்ரோ ப்ராசஸ் உங்க கையில். இது படிச்சாதான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியும். ஓகே, 1 மார்க் டிஃபரன்ஸ்ல வேலை போற வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த சான்ஸ் நம்ம கொடுக்க கூடாது. ஓகேவா? அந்த சான்ஸ் நம்ம கொடுக்காம பாத்துக்கோங்க. சோ இப்போ நான் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். சோ நீங்க வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. சோ டெய்லி 24 hours ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. சோ டெய்லி ஒரு 1/2 hour மேக்ஸ் வாங்க போகுது. ஒரு 1/2 hour 1 hour. ஓகேவா? சோ அதுவும் நான் என்ன சொல்றேன், இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நியூட்டன் ராப்சன் மெத்தட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட் மேல இருக்கிற கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் ஐஏஎஸ் கேட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. பக்கத்துல போடுங்க. அதுக்கு மேல உங்களுக்கு கொஸ்டின், அதுக்கு மேல அவன் தாண்டி கொஸ்டின் கொடுக்க முடியாது. கொஸ்டின் பேப்பர்னால அவன் அந்த கொஸ்டின் பேப்பர்ல செட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு தாண்டி அவனால கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண. நாளைக்கு ரெகுலர் ஃபால்ஸ் கொடுக்குறானா அது மேல கொஸ்டின்ஸ் பாருங்க. பைசெக்ஷன் கொடுக்குறானா அது மேல கொஸ்டின்ஸ் பாருங்க. ரங்கா குப்தா மெத்தட் கொடுக்குறானா அது மேல கொஸ்டின்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்குறானா அது மேல கொஸ்டின்ஸ் பாருங்க. சோ ஒரு டாபிக் நான் ஒரு டாபிக் கொடுத்தேன், நீங்க 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டா போயிட்டீங்கன்னா நான் அடுத்த லெக்சர் கொடுக்கறதுக்குள்ள ஒரு 2 monthsல உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகி போயிரும்ல. இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்ன இருக்கு? லீனியர் ஆல்ஜிப்ரா ஒன்னு, செகண்ட் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, வெக்டார் கால்குலஸ், நியூமெரிக்கல் இன்டிகிரேஷன். நியூமெரிக்கல் இன்டிகிரேஷன் கூட நமக்கு பூரா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல கூட ஃபுல் சப்ஜெக்ட் இல்ல. only algebraic and transcendental equation, Gauss system of equations, differential equation, numerical integration இல்ல. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் தியரி, சோ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். சோ இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறது ப்ராபபிலிட்டி, மிச்சதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா? சோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போனா கால்குலஸ் தான். கால்குலஸ் பார்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா. சோ அது கூட நம்ம செஞ்சிடலாம், பிரச்சனை இல்லை. சோ அதனால இப்பல இருந்து ஒரு 1 மணி நேரம் மேக்ஸுக்கு நீங்க டைம் ஒதுக்கிட்டா 20 மார்க்ஸ் உங்க கையில 20 மார்க்ஸோட முன்னாடி இருக்கு. அது நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ எனிவே நான் வந்து இப்போ ஒரு நியூமெரிக்கல் மெத்தட் ஸ்டார்ட் பண்றேன். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட்ல கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 is to be calculated using நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஸோ நான் ப்ராப்ளம் வச்சு ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போறேன். ஓகேவா? ஸோ இப்போ தியரி சொல்லி கான்செப்ட் சொல்லி நமக்கு தேவையில்லை. ப்ராப்ளம் கொடுத்தா அந்த மாடல்
சர்டன் மாடல கொடுப்பாங்க, இந்த ஃபார்முலா என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அது தெரிஞ்சா போதும் நமக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஒன்று டெக்னிக்கல் இதுல வந்து நம்ம ரீசர்ச் ஒன்று பண்றது இல்லை. ஓகேவா? நம்ம படிக்கிறது கூட இப்போ எக்ஸாமுக்காக படிக்கிறோம், நம்ம ரீசர்ச்சுக்காக படிக்கிறது இல்லை. ஸோ வாட் இஸ் வாட், என்ன ஃபார்முலா. ஓகேவா? நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னா கான்செப்ட் புரிஞ்சு ஆன்சர் புரியும். இதெல்லாம் சம் ஃபார்முலா பேஸ்டு தான். ஓகேவா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலா வந்து இது நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் டாபிக் கீழே வரும். இது வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் டாபிக் கீழே வரும். ஓகேவா? ஸோ நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட் வந்து எந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண, ஆல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன் அண்ட் டிரான்சென்டல் ஈக்குவேஷன், ஆல்ஜிப்ராயிக் அண்ட் டிரான்சென்டல் ஈக்குவேஷன். ஓகேவா? டிரான்சென்டல் ஈக்குவேஷன்ஸ். So first question இதுல உங்களுக்கு வர வாய்ப்பு நியூட்டன் ராப்சன் மெத்தட் இஸ் used to solve algebraic and transcendental equation. So algebraic equation x square minus 2x plus 6 equal to 0 இது சால்வ் பண்ணலாம். So இது ஹையர் டிகிரி போனோம்னா நமக்கு கஷ்டம், அதனால நியூமெரிக்கல் டெக்னிக் போகும். ஓகேவா? Similar transcendental equation, so x square minus 2x cos x plus 6 equal to 0. So equations involving trigonometric functions is called a transcendental equations. Equations involving trigonometric functions is called a transcendental equation. Okay, so algebraic equation and transcendental equation solve பண்றப்ப numerical techniques போகும். ஓகேவா? அந்த நியூமெரிக்கல் டெக்னிக்ஸ்ல ஆல்ஜிப்ராயிக் அண்ட் டிரான்சென்டல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்ட மெத்தட் வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தட். அது மட்டுமே இல்ல, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா bisection method, regular falsy method, and secant method, நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஓகேவா? சோ இந்த 4 மெத்தட் வந்து क्वेश्चनல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆப்ஜெக்டிவ்ல. இந்த 4 மெத்தட் கூட எது algebraic and transcendental equation. ஓகேவா? சோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண, சோ விட்டு வர வாய்ப்பு இருக்கு சொல்றேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண என்ன டெக்னிக்? ரங்கா-குட்டா மெத்தட், ஆய்லர்ஸ் மெத்தட். ஓகேவா? சோ ரங்கா-குட்டா மெத்தட் and ஆய்லர்ஸ் மெத்தட் for the solving the differential equations. Differential equations. So all system of equations வந்து Gauss elimination techniques, LU technique. Okay, system of equations. Okay, linear algebra system of equations, Gauss elimination techniques and LU composition methods. Okay, so numerical integration equation solve பண்ண, integral equations solve பண்ண Simpson's rule, trapezoidal rule. Okay, so எந்தெந்த டெக்னிக் எந்தெந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அது மட்டும் நான் வச்சுக்கேன். क्वेश्चन வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரெகுலர் ஃபால்ஸ், பைசெக்ஷன் ரெகுலர் ஃபால்ஸ் இப்போ டைரக்டா நியூட்டன் ராப்சன் போறேன். நியூட்டன் ராப்சன் மெத்தட். ஏன்னா 80% சான்சஸ் क्वेश्चंस நியூட்டன் ராப்சன் 80% சான்சஸ் நியூட்டன் ராப்சன் மேல வர்றதுக்கு. ஓகேவா? 80% சான்சஸ் வந்து நியூட்டன் ராப்சன்ல क्वेश्चन வர்றதுக்கு. ஓகேவா? சோ நீங்க பாத்தீங்கன்னா நியூட்டன் ராப்சன் வந்து கன்வர்ஜென்ஸ் வந்து குவாட்ரட்டிக் கன்வர்ஜென்ஸ் இம்பார்ட்டன்ட். நியூட்டன் ராப்சன் கன்வர்ஜென்ஸ் வந்து குவாட்ரட்டிக் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? சோ கன்வர்ஜென்ஸ் என்னன்னா சர்டன் ஃபைனைட் வேல்யூ போகும். ஓகேவா? அது வந்து கன்வர்ஜென்ஸ், இது குவாட்ரட்டிக் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா? நியூட்டன் ராப்சன் வந்து குவாட்ரட்டிக் கன்வர்ஜென்ஸ். ரைட். சோ இந்த क्वेश्चन சால்வ் பண்ண the square root of suppose for example உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காரு f of x equal to, உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காரு f of x equal to x square minus 5. So நியூட்டன் ராப்சன் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணலாம்? xn plus 1 equal to, இது ஃபார்முலா xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn. ஓகேவா? xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn. இங்க இனிஷியல் கண்டிஷன் x not equal to 2 கொடுத்துருவாங்க. x not நெக்ஸ்ட் இட்டரேஷன் x1 எவ்வளவு கேட்பாங்க, சோ x2 எவ்வளவு கேட்பாங்க, நெக்ஸ்ட் இட்டரேஷன் எவ்வளவு கேட்பாங்க. சோ இதுதான் நியூட்டன் ராப்சன் மெத்தட்ல கொடுக்குற மாடல் क्वेश्चन. இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் மேல கொடுத்த நான் क्वेश्चन கொடுத்த மாதிரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணணும்? சோ இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
So n equal to 0 apply பண்ணுங்க. n equal to 0 apply பண்ணா x1 equal to x0 minus f of x0 by f dash of x0. Okay va? So x0 எவ்வளவு 2, f of x0 எவ்வளவு 4 minus 5 minus 1, f dash of x1 2x, 2 into 2 4, so 2 plus 1 by 4 எவ்வளவு 4 2 say 9 by 4. So x1 is 1 by 4, x1 is 9 by 4. Okay, suppose if x2 வேணும், n equal to 1, n equal to 1 substitute பண்ணா n வரும் x2 value வரும். So x2 equal to x1 minus f of x1 by f dash of x1. Substitute பண்ணுங்க, x1 equal to 9 by 4 minus f of x1 எவ்வளவு 9 by 4 whole square minus 5, f dash of x எவ்வளவு 2 into 9 by 4. Okay வா? So solve பண்ணுங்க, answer வரும். So இது technique. இது டெக்னிக். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ஒர்க் வேண்டிய ஃபார்முலா என்னன்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட்ல xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn. ஸோ இது வந்து டெய்லர் சீரீஸ்ல இந்த டெரைவ் பண்ணுவாங்க ஈக்குவேஷன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பவர் சிஸ்டம்ல கூட லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ் நியூட்டன் ராப்சன் மெத்தட் அது பாத்தீங்கன்னா சேம் இதான் ஈக்குவேஷன் xn plus 1 equal to xn minus f of xn. இது வச்சுதான் நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் டெரைவ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இன்னொரு மாடல் என்ன கொஸ்டின்னா பாருங்க, இன்னொரு மாடல் என்னன்னா f of x equal to நீங்க பாருங்க அது ஒரு மாடல். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் c யூசிங் நியூட்டன் ராப்சன் மெத்தட் ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் c ன்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் இந்த மாதிரி கொடுக்குறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் c கொடுக்குறப்ப லெட் x equal to நமக்கு ஈக்குவேஷன் xல இருக்கும், x equal let x equal to root c போடுங்க. Let x equal to root c. Okay va? So x square equal to c ஆகுது. So x square minus c equal to 0 is the f of x equation. Okay va? So square root of some value கொடுத்தா நீங்க let x equal to some அந்த square root value எடுத்துங்க ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன x square equal to c ஆகுது, x square minus c equal to 0. அந்த ஈக்குவேஷன் வந்து f of x equation. Okay va? So f of x equation. So நீங்க பாத்தீங்கன்னா xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn. Okay va? So f dash of xn. So நீங்க பாத்தீங்கன்னா xn plus 1 equal to xn எவ்வளவு, xn equal to ஒண்ணுமே இல்ல xn minus f of xn equation எவ்வளவு xn square minus c, f dash of xn வந்து 2xn. Okay va? So நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா xn plus 1 equal to 2xn square minus xn square plus c by 2xn. Okay va? So இது சால்வ் பண்ணீங்கன்னா xn plus 1 equal to xn square by 2xn plus c that equal to xn plus 1 equal to xn by 2 plus c. So in the equation. Okay va? So iteration கேட்டா x0 x0 initial value கொடுத்தா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா போகும், அவ்வளவுதான். So ஃபார்முலா ஒண்ணுதான், xn plus 1 நீங்க நான் வச்சுக்கிற ஃபார்முலா வந்து xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn. இது ஒரு மாடல். ஸ்கொயர் ரூட் சப்போஸ் கியூப் ரூட், so கியூப் ரூட் ஆஃப் certain value கண்டுபிடிக்கணும், சிம்பிள் ஒண்ணு இல்ல, let x equal to நீங்க பாருங்க let x equal to cube root of c, கியூப் பண்ணுங்க x cube, அந்த ஸ்கொயர் ரூட்டை நார்மல் வேல்யூ கொண்டு வாங்க, x equal to c power 1 by 3, x cube equal to c. So equation வந்து x cube minus c that equal to f of x. Okay va? So xn plus 1 equal to formula xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn. Okay va? So xn plus 1 equal to xn value தெரியாது கொடுக்கல, so கொடுத்தா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of xn வந்து xn cube minus c, f dash of xn 3xn square. Okay va? So solve பண்ணுங்க xn plus 1. So x 3xn cube minus xn cube plus c by 3xn square. So நீங்க பாத்தீங்கன்னா xn plus 1 equal to 2xn cube plus c by 3xn square. So 2 by 3xn plus c by 3xn square. Okay va? So இது உங்களுக்கு வருது. So இங்க c by sorry இங்க பாத்தீங்கன்னா xn plus 1 equal to xn by 2 by 2c by 2xn. Okay va? So இங்க பாருங்க இங்க total denominator இருக்கு. Okay va? So இது நான் மிஸ்டேக் இங்க, so இது பாத்துங்க.
Similarly, இன்னொரு மாடல் தான் இருக்கு இதுல பாருங்க. So இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இது GATE 2009ல கொடுத்திருக்காங்க. GATE 2009ல. ஓகேவா? So find the neutral iteration formula for x square minus 117 equal to 0. F of x equal to x square minus 117. So formula என்ன? xn plus 1 equal to xn minus f of xn by f dash of xn. So xn plus 1 equal to xn minus xn square minus 117 by 2xn. Okay va? 2xn. So 2xn square minus xn square plus 117 by 2xn. So xn square plus 117 by 2. So xn. So இது formula, neutral iteration formula. So இப்போ இங்க வரைக்கும் ஒரு மாடல் சொல்லிட்டேன். இப்போ மாடல் என்னன்னா இப்போ இது கொடுத்தாங்க இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இது கொடுப்பாங்க, ஃபைனல் வேல்யூ கொடுப்பாங்க, நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது ஒரு மாடல் தான். ஓகேவா? அது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. சோ இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? நியூட்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து √r கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவா, r2 கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவா, 1/r கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவா, log r கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சோ இப்போ ஒன்னு பண்ணலாம், நம்ம log r எடுத்துக்கிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி f of x equal to log r. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டா போலாம். ஓகேவா? f of x equal to, so let x equal to log r. ஓகேவா? x minus log r equal to 0. first option check பண்ணிக்கலாம். x equal to 1/r, x minus 1/r equal to 0 check பண்ணிக்கலாம். x equal to r square, x minus r square equal to 0 பண்ணிக்கிட்டு இது f of x equation, இது f of x equation, இது f of x equation சால்வ் பண்ணுங்க. இது வந்துச்சு, இது பாருங்க. Similarly x equal to √r, x square equal to x square minus r equal to 0. So f of x equation வந்துச்சு. So f of equation வந்தோடனே formula x, ஒரே formula நமக்கு xn plus 1 equal to xn minus f of x n minus f dash r. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இது டைம் டேக்கிங் ப்ராசஸ், ஒரு ஆப்ஷன் செக் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி மாடல் கொடுக்குறப்ப let xn plus 1 equal to xn equal to x. ஓகேவா? xn plus 1 equal to xn equal to x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to half x plus r by x. ஓகேவா? So x equal to half x square plus r by x. ஓகேவா? So x square 2x square equal to x square plus r. So x square equal to half, x equal to √r. So இது ஆப்ஷன். ஒன்னும் இல்ல, xn plus 1 equal to xn equal to x, xn plus 1 equal to xn equal to x. அவ்வளவுதான் முடிஞ்சது. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க, வந்துச்சு. இன்னொரு ப்ராப்ளம் போகலாம் அதே. சோ இப்போ பாருங்க, xn plus 1 equal to xn by 2 plus 9 by 8 xn. இது வந்து ஒரு நியூட்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இது எதுக்கு எவாலுவேட் பண்றதுக்கு? இது சேம் ப்ரீவியஸ் क्वेश्चन. சோ என்ன பண்ணுவீங்க? xn plus 1 equal to xn equal to x. சால்வ் பண்ணுங்க. x equal to x by 2 plus 9 by 8x. ஓகே? சோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க x equal to 4x square, அவ்வளவுதானே, 9 by 8x. Right? So 8x square equal to 4x square plus 9. 4x square equal to 9, x square equal to 9 by 4, x equal to 3 by 2. Okay? So இந்த border வரண்டி problems நியூட்டன் ராப்சன்ல போகாது. இதுக்கு மேல நீங்க previous gate IES solve பண்ணுங்க. ஓகேவா? So இப்போ நான் சொல்லிருக்கேன், நான் क्वेश्चन ஒன்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. அந்த क्वेश्चனுக்கு நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? Square root of the 5 is to be calculated using Newton-Raphson method if initial value of the x0 is taken as to estimated value observed at second iteration. So friends, நான் வந்து புலியர் சொல்லி வச்சிட்டேன். இனிமே உங்க கையில் தான் இருக்கு. நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? So thank you friends. உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன், என்னென்ன மாடல் சொல்லிட்டேன், ஒரு மாடல் क्वेश्चन கொடுத்திருக்கேன். நியூட்டன் ராப்சன் இதோட முடிச்சிருங்க. நியூட்டன் ராப்சன் இதோட முடிச்சிருங்க. நியூட்டன் ராப்சன் வந்தா 2 மார்க்ஸ் உங்க கையில. நியூட்டன் ராப்சன் வந்தா 2 மார்க்ஸ் உங்க கையில. ஓகேவா? சோ thank you friends. பிடிச்சிருந்தா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கோச்சிங் காசு கட்ட முடியாம இருப்பாங்க. ஓகேவா? சில பேர் வீட்டுல இருந்து படிக்க, அவங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா?
அவங்களுக்கு ஃப்ரீ தானே, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நம்ம இந்த தடவை நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிடெக்னிக் லெக்சர்ல டாப் பிளேசஸ்ல அவங்க தான் இருக்கு. நோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதுதான் அங்க அதுதான் என்னோட மெயின் குறிப்பு. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க இருக்கணும். இப்போ லாஸ்ட் தடவை ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ், கர்நாடகா ஸ்டூடெண்ட், நார்த் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப்ல இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 பிளேயர்ஸ் அவங்க தான் இருந்தாங்க. இந்த தடவை நம்ம தமிழ்நாடு பசங்க தான் அங்க இருக்கணும். தமிழ்நாடு தான் கெத்து. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு.